அசோகவனத்துல சீதையை தேடின்னு போறச்சே ஒரு மரத்துல தான் இலைக்கு மரவில் உட்கார்ந்தார். ராவணனே வந்துட்டான். பார்த்து தன்னை மறைச்சிக்கிறதுக்கு அவர் கட்டமைப்படுத்தல. இலை பச்சையும் அவர் பச்சையும் ஒன்னா இருந்துதான். அதனால அந்த பச்சையோட பச்சை உள்ள மறைந்தே அமர்ந்துட்டார். இப்ப சஞ்சீவி ஆஞ்சநேயர் மலையை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்தார். சந்தானகரணி, விஷல்யகரணி, அமிர்தகரணி முதலான மூலிகைகள் இதெல்லாம் இருந்தா தான் ராமனைய லக்ஷ்மணனைய ரட்சிக்க முடியும். இல்லைன்னா உயிர் பிரிஞ்சுடுங்கிற அளவுக்கு சொல்லிட்டான். அந்த நாளையே பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் அவளுக்காக இருந்துட்டா. அவர்கள் பார்த்து சொல்ல சரின்னு உடனே ஆஞ்சநேயர் புறப்படுறார். எங்கு கிடைக்கிறதோ அதை எடுக்கணும். தேடினா மூலிகை கிடைக்கல, அது மறைஞ்சிடுது. ஏன்னா யார் வராளோ நம்ம கிட்ட இருக்கிற மூலிகை எடுத்துன்னு போட போறாளேன்னு மலைக்கு பயம். அதனால தன்னை மறைத்து கொண்டது. பார்த்த ஹனுமானுக்கு கோபம். நான் ராம கைங்கிறதுக்காக வந்தா ஆந்தனை எல்லாரும் உதவுறதை விட்டுட்டு என்னை போய் இப்படி நேரம் கடத்துறீங்களேன்னு கோச்சுட்டான். அதனால முடிவெடுத்து மூலிகை கிடைக்காட்டா பரவாயில்ல, இந்த மலை கூட தான் இருக்கணும், மலையோட பெயர்த்துன்னு போவோம். பெயர்த்தார். அதி வேகமா ஆகாசத்தில் பறந்து வந்தார். மலை கிட்டக்க வரச்சேவன் எல்லாரும் எழுந்துட்டான். வந்து பெரிய வைத்தியம் பண்ண வேண்டிய தேவையே இருக்கல. அந்த மூலிகையினுடைய வாசனை இருக்கும் இல்லையோ, அந்த வாசனை பட்டே அனைவரும் எழுந்தார்கள்னால் அந்த ஆஞ்சநேயர் தான் சஞ்சீவி ஆஞ்சநேயர். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பக்தன் பெருமானை ரட்சிக்கிறான். நேற்றே கூட சொன்னேன், ஒரு தந்தை எப்படி குழந்தையை ரட்சிப்போரோ பக்தன் பெருமான தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறான்னு பார்த்தோமோ இல்லையோ, காப்பாற்றிருக்காரு. அப்ப பக்தன் பெருமான ரட்சிக்கிறது சாமி, அவரு தானே எனக்கு ரட்சகன், அநாத ரட்சகா, ஆபத் பாந்தவா, நீ காப்பாத்தணும்னு சொல்றமேனால் அது ஒரு நிலை. பக்தி முத்த முத்த நான் தான் அவரை காப்பாற்றணும்னு நினைச்சு விடுவோம். சின்ன நிலையில பக்தியில இருந்தா அவர் நம்மளை ரட்சிக்கணும்னு நினைக்கிறோம். பக்தி வளர வளர நாம் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம திடீர்னு மழை பெஞ்சு மத்தியான மழை, நம்ம வீட்டுல பெருமாள் உள்ளவங்க இருக்கும், புஸ்தகங்கள்லாம் வச்சிருக்கோம், சாரல் அடிச்சிருக்கலாமே. நம்ம வந்து அப்பளம் வடாம் காய போட்டிருந்தோமே நனைஞ்சு போயிடுத்து வரணுமோ, வத்தல் வடாம் போட்டிருந்தோமே என்ன ஆச்சோ, விறகு வாங்கி வச்சிருந்தோமே என்ன ஆச்சோ, வைக்கோல் போர் வச்சிருந்தோமே என்ன ஆச்சோ, பெருமாள் அந்த ஓரமாக தானே இருந்தார் என்ன ஆச்சோ, யாரா நினைச்சிருக்கோமோ. மற்ற எல்லாத்தையும் நினைப்போமே தவிர அங்கேயே தானே நம்ம படம் மாட்டிருந்தோம். குருவாயூரப்பன் படம் இருந்தது, அவர் எங்கேயா நினைச்சு போயிட்டாரோ ஞாபகமே வரதில்லை. அது மழையெல்லாம் பெருமாளை ஒண்ணும் பண்ணார் சுவாமி, நீங்க கவலைப்பட்டு இருப்பார், அவர்லாம் சௌக்கியமா இருப்பார். விறகுதான் நினைச்சு போயிடும், அவருமா நினைச்சு போயிடுவார். இந்த நினைவு இருக்குன்னு வச்சுங்க, பக்தி முத்தலே அர்த்தம். ஒருத்தனுக்கு பக்தி அடிப்படையா இருக்கு, கொஞ்சமா இருக்குன்னா அவருக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் அவர் காரியத்தை அவர் பார்த்துப்பார் இப்படிங்கிறான். அதே பக்தி முத்த முத்த நான் தான் அவரை ரட்சிக்கணும். ஒரு நாள் கார்த்தால பால் நைவேத்தியம் பண்ணலைன்னா ஓ குழந்தை வயிறு வாடிடுமே என்ன நம்ம நினைக்கிறோமா. பிரசாதம் சுட சுட இப்பதான் சாதம் வடிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு நல்ல பழக்கம் பெருமாளுக்கு காட்டிவிட்டு தான் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டான். அந்த சுடுற பானையோட கொண்டு பெருமாள் முன்னாடி வச்சான். அதுல இன்னும் அது நெருப்பு கூட மாறல, இன்னும் அப்படியே அடி கொதிச்சுட்டு இருக்கு. அத்தோட கொண்டு வைக்க கூடாது, கொஞ்சமான 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் கொண்டு வைக்கணும். மற்றொன்று கிளியே சொன்னேன் ஒரு நாள், அது உப்பு போடாத பண்ணியிருந்தா நம்மளும் உப்பு போடாதான் சாப்பிடணும். அதுல சக்கரை குறைச்சலா இருந்தா நம்மளும் குறைச்சலா தான் சாப்பிடணும். ஒரு 10 நாள் நான் வெளியூர் போனோம்னு வச்சுக்கோ, இருக்கிற யாரும் தப்பா நினைச்ச கூடாது. ஒரு 10 நாள் நம்ம வெளியூர் போறோம்னால் நம்ம இல்லத்தில் இருக்கும் சுவாமிக்கு என்ன ஆகாரம் ஏற்பாடு பண்ணிட்டு போறோம் பண்ணணுமே. ஏன்னா அவருக்கு தினமே நைவேத்தியம் பண்ணிட்டு மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும். ஒரு நாள் பூஜை தடப்படக்கூடாது, ஒரு நாள் கூட அவருக்கு புஷ்பம் சந்தனம் ஆகாரம் குறையவே கூடாது. அதுக்கு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம் சாமி, அரிசி பானைக்குள்ள அவரை வச்சுட்டு போடுவோம். வச்சுட்டா என்ன பண்ணுவாருன்னா அவரே பண்ணி சாப்பிட வேண்டியதான். அரிசி பானை அதுக்கு இன்னும் நல்லவா இருக்கா. கூட நான் அரைப்படி பருப்பும் வெல்லமும் வச்சுட்டு வந்தேன், வெறும் அரிசியோட மட்டும் இல்லை. இப்போ அதுக்கு வேண்டிய பருப்பு வச்சேன் வெல்லம் வச்சேன்னா இப்படி கேட்டு பாருங்க. நம்ம குழந்தைய ஒருத்தர் இடத்துல ஒப்படைச்சிட்டு ஊருக்கு போகணும், அவசர வேலை, ஆரோ நமக்கு வேண்டியவா போயிட்டான்னு வச்சுக்கோங்க. குழந்தைய தூக்கி போக மாட்டோம், யார்கிட்டயான விட்டுட்டு போனோமோ இல்லையோ. அந்த குழந்தைக்கு முன்னாடி 4 நாளைக்கு வேண்டிய ஒரு 4 படி பால், அதற்கு வேண்டிய சக்கரை தனியா ஒரு பாத்திரத்துல, அது சாப்பிட வேண்டிய பருப்பு தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு கிளம்பிடலாமா? போக மாட்டோமோ இல்லையோ. பார்த்து பார்த்து வேளைக்கு கரைச்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு மட்டும் தான் போவோம். அப்போ குழந்தைக்கு மட்டும் அரிசி பானையில் வைக்கக்கூடாது, ஆனா பெருமாளை மட்டும் அரிசி பானைக்குள்ள வச்சுட்டு போடணுமா? அப்ப பரிவு குறவுன்னு அர்த்தம். அந்த ஆராதனத்தை விட்டுடக்கூடாது. பரிவை விடாமல் ஒரு நாள் புட்பம் இல்லையே ஆகாரம் இல்லையே பெருமாள் வயிறு வாழ்விடாதா? யசோதை ஆசைப்பட்டாலும் இந்த வயிறு என்ன ஆகுமோ? தயிருண்ட பொன்வயிறு. எவ்வளவு தயிரும் பாலும் மண்ணையும் சாப்பிட்டு வளர்ந்தது. இந்த ராமனை காண காண ஹனுமானுக்கு என்ன வருத்தம்னா, எப்பேற்பட்ட படுக்கையில படுத்தவன் 12 சமையல்காரலாம் ராமனுக்கு. அவன் அந்த புறத்தில் அத்தனை பேர் சேர்ந்து அரிசுவை உணவு பண்ணா, சீட்டை அதை பார்த்து நன்னா இருக்குன்னா அப்படி ராமர் கொடுக்கலாம். இப்படி வாழ்ந்தவர்
அப்படி வாழ்ந்தவர் இன்னைக்கு கைய தலைக்கணையா போட்டுட்டு கட்டாந்தரையில படுத்துட்டு இருக்காருன்னு தான் அவருக்கு வருத்தமே. பெருமானை பார்த்த உடனே பக்தனுக்கு எவ்வளவு பொங்குகிறான், விட்டே கொடுக்க மாட்டான். அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் காப்பாத்தணும், நான் காப்பாத்தணும். அவர் என்ன ரட்சிக்கணுங்கிறது அப்புறம் அவர் தானே ரட்சிக்க போறார். நான் அதை சொல்லவே வேண்டாம். ஏன்னா பெருமான் நம்மளை ரட்சிக்கணும்னு மறக்கவே போறதில்லை. நாம தான் அவரை காப்பாத்தணுங்கிறத மறந்து போயிட்டோம். அந்த எண்ணத்தோட ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலையை கொண்டு வந்து ரட்சித்து விட்டாரோ இல்லையோ, அவர் சஞ்சீவி ஆஞ்சநேயர். இது பக்தன் பெருமான ரட்சிக்க வேணும் என்கிற ரசத்தை தெரிஞ்சுக்கிறோம். 7வது ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அங்கங்க போனேன்னா விஸ்வரூப 32 அடி ஆஞ்சநேயர், 42 அடி ஆஞ்சநேயர், 18 அடி ஆஞ்சநேயர், அதை மட்டும்தான் அப்படி பண்ணுவா. இப்ப யாரு நரசிம்ம பெருமான் 32 அடி நரசிம்மர்லாம் எங்கேயும் கட்டுறதில்லை. வராக பெருமான் 82 அடி வராகம்லாம் கட்டுறதில்லை. இவர் ஒத்தரை தான் கட்டுறார். இவர் ஏன் அதை போல கட்டியிருக்காருன்னா இவர் தான் விஸ்வரூபம் எடுத்தார். எடுத்தது மட்டும் இல்லை, வால்மீகி சொல்லும் போதே எப்படி திருவிக்கிரம பெருமான் உலகத்தை பெரிய உருவத்தோட தாவி அளந்தாரோ அதை போல் ஆஞ்சநேயரும் விஸ்வரூபமாக பெரும் உருவத்தை காட்டி ராமகைங்கரத்தை பண்ணாருன்னு எழுதிவிட்டார். ஆகவேதான் பல இடத்துல 32 அடி 64 அடின்னு ஆஞ்சநேய சுவாமிக்கு கட்டுறார். அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்து என்ன சாதித்தார்? எல்லாம் ராம கைங்கரியத்துக்காக எடுக்கப்பட்ட உருவம். தனக்காக அவர் அந்த உருவத்தை எடுத்துக்கவே இல்லை. எப்ப தான் பார்த்தாலும் இவ்வளவு சின்ன ஆஞ்சநேயர் பல பேரிடத்துல பார்த்துருக்கேன். தினப்படி ராமாயணம் வாசிக்கும் வழக்கம் வச்சிருப்பா. ஒரு 2 சர்க்கமான படிப்பா, ஒரு சர்க்கமான படிப்பா. வாழ்நாள் நூற்கட்டத்தில் 50 வருஷம் படிச்சிருப்பா. இருக்கிறது ஒரு 535 உத்தரகாண்ட சேர்த்திருந்தா இல்லைன்னாலும் 500லேருந்து 600 சர்க்கத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாளா ஒரு சர்க்கம் படிச்சா கூட 600 நாள், ஒரு 1.5 வருஷத்துல முடிச்சுடலாம். அதை போல 50 தடவை வாசிச்சவார்த்தா அப்படின்னா 75 வருஷம் இதே பண்ணியிருக்காரு அர்த்தம். ராத்திரி எத்தனை நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் அப்ப நீராடி விட்டு ஆச்சார ஆடை எடுத்து அணிஞ்சிட்டு ஒரு சர்க்கம் படிச்சுட்டு ஒரு 2 கல்கண்டு ஒரு திராட்சை அந்த ராமருக்கு காட்டுட்டு தான் சாப்பிடுவோம். அதை போல ரொம்ப நாள் வழக்கம் வச்சிருந்திருக்கா. அதை போல தபசு, அதை போல ஒரு இதுதான்ங்கிற சிந்தனை எல்லாமே இந்த நாள்ல ரொம்பவே குறைஞ்சு போச்சு. எப்படியும் இருக்கலாம், சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு அது வந்துட்டு இல்லை, இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் தூங்கணும், இதை பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும், ஆடை இப்படித்தான் உடுக்கணும், நீராட்டை இப்படித்தான் இருக்கணும், ஏன் அதை விட்டு கொடுக்கணும் சொன்ன அதெல்லாம் பண்ணா கஷ்டமா இருக்கேன்னால் கட்டமே இருக்காது. நீங்க அப்படி இருந்து பாருங்க, அப்புறம்தான் வாழ்க்கை எவ்வளவு சுலபமா மாறுறது, எத்தனை ஆனந்தமா மாறுறதுன்னு தெரியும். அந்த ராமாயணம் படிக்கிறச்ச பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருந்தா அவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவார்? சின்ன இவ்வளவுதான் இருப்பார். நீங்க ஆஞ்சநேயருடைய சின்ன வெள்ளி விக்கிரகம் பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு சின்னவரா இருப்பார். அதுக்குள்ள கை கூப்பிட்டு இருப்பார். அந்த வாரை எடுத்து தன் தலைக்கு மேல சுத்தி முடி வச்சிருப்பார். இவ்வளவு வெள்ளி. அடி எனக்கு தெரிஞ்ச பல சுவாமிகள் இந்த எடுப்புல இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பை இருக்கு, கச்சம் கட்டிட்டு இருக்கும் போது நாங்க பைக்கு எங்க போவோம்? சொக்காயம் இல்லை, பையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்போ அப்ப ஏதாவது வச்சுக்கணும்னா என்ன பண்றதுன்னா இந்த இடத்துல பை இருக்கு எங்களுக்கு, இதை எடுத்தா இங்க சொருகிக்க முடியும், எவ்வளவு கொடுத்தாலும் சொருகிக்க முடியும். நான் பணத்தை சொல்லல, எதுக்கு சொல்றேன்னா அந்த சின்ன ஆஞ்சநேயர் இங்கேயே சொல்லி விடுவா. அவரை எடுத்து அப்படியே வெளியில வச்சுப்பா, புஸ்தகம் கையில இருக்க அப்படியே வாசிப்போம், ஒரு கல்கண்டு காட்டிட்டு திருப்பி எடுத்து சொல்லி போடுவோம். அப்ப யாரோ திருடைய இடுப்புல முடிந்தாடுகிற அளவுக்கு வினயத்தோட இருந்த தவறு. அவர் வளர்ந்தது எவ்வளவு பெரியவரா, அப்பேற்பட்டவரை இடுப்புல சுத்தின்னு போய் ஒருத்தர் எடுத்து இப்படி மேஜையில வச்சுன்னு படிச்சுட்டு போறாரு. என்னால் ராமாயணத்துக்கு அவ்வளவு கட்டுப்பட்டவர். ஒரு பக்கம் விஸ்வரூபத்துல அவ்வளவு பெரியவர், இன்னொரு பக்கத்துல அதை படிக்க ஆரம்பிச்சுட்டோன்னா அத்தனை கட்டுப்பாடு. இது எதனால தெரியுமா வருது? ஒரு பரமாத்மாவிடத்துல ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய சேஷத்துவங்கிற குணம் ரொம்ப முக்கியமான பணம். சேஷத்துவம்னா அடிமைத்தனம். அவர் ஆண்டார், நாம் அடிமை. எந்த காரியமும் பெருமானுடைய நன்மைக்குன்னே செய்ய வேண்டும். ஒரு அடிமைன்னு இருந்தா தன் நன்மையை நோக்காமல் பரனுடைய நன்மையே நோக்குகிறான். பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்துமேவ யஸ்ஸ ஸ்வரூபம் சேஷா பரசேஷி. ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம்ங்கிற புஸ்தகத்தில் சேஷன்னா யாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். சரீரம்னா என்னன்னு சொல்றார், சேஷம்னா ஆறுன்னு சொல்றார். தன்னுடைய ஆண்டானுடைய பெருமைக்காகவே எவன் ஓரொரு செயலிலும் ஈடுபடுகிறானோ அவன் சேஷன். நம்ம எல்லாரும் சேஷத்துமுடையவான்னா தொண்டுல ஆசை இருக்கணும். அவருக்காகத்தான் நான் ஈடுபடணுமே தவிர எனக்காக இருப்பதில்லை. ஏன் தனக்காக வாழக்கூடாதனால்? உடலே அவர் கொடுத்தது, வாழ்க்கையே அவர் கொடுத்தது, உயிரே அவரது. அப்ப எப்படி எனக்காக நான் வாழ முடியும்? இந்த எண்ணத்தோட இருக்கவே தான் விஸ்வரூபம் எடுக்கிறார், கடலை தாண்டார், தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிறார், அனைத்தும் செய்து காட்டினாரோ இல்லையோ அந்த ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர். ஆறார பார்த்திருக்கோம். பக்த ஆஞ்சநேயர் பக்தனுக்கு இருக்க வேண்டிய அன்பை வெளிப்படுத்தினார். வீர ஆஞ்சநேயர் ஒரு ஆபத்துன்னு சொன்னா கேட்கணும், அதை கேட்கறதுதான் பக்தனுக்கு கடமை என்று வெளிப்படுத்தினார்.
வினய ஆஞ்சநேயர், பணிவோடு இருக்க வேண்டும். பெருமானிடத்துல நம்முடைய பட்டாட்டாபத்தை காட்டக்கூடாது. யோக ஆஞ்சநேயர், எப்போதும் பெருமானோடையே இருக்க வேண்டும். விட்டு பிரிவது பக்தனுக்கு தாங்காது. தான் காரிய சித்தி ஆஞ்சநேயர், காரியத்தையே முடிக்கிறவர்னா உயிரையே மீட்டு கொடுத்தார். ஒரு பக்தன் பெருமானுக்கு உயிராகவே இருக்க வேண்டும். பிரம்மாஸ்திரத்திலிருந்து மோசனம், விடுதலை ஏற்படுத்தினார். சஞ்சீவி ஆஞ்சநேயர், ரக்ஷகத்துவம். ஒரு பக்தன் பெருமானை காக்க வேண்டும். பெருமாள் பக்தரை எப்பவுமே காக்கிறார், இவன் அவனை காக்க வேண்டும். சஞ்சீவி ஆஞ்சநேயர். ஒரு முக்கிய அறிவிப்பு, மார்கழி மாதத்து திருப்பாவை உபன்யாசம் சென்னை மேற்கு மாம்பலத்தில் போஸ்டல் காலனியில் உள்ள ஜெயகோபால் ஹிந்து வித்யாலயாவில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 30 நாட்களுக்கு தினமும் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை அவசியம் பக்தர்கள் கலந்து கொண்டு திருப்பாவையை கேட்டு ஆண்டாள் அருளை பெற வேண்டுகிறேன். மார்கழி மாதத்து மாலை உபன்யாசங்கள் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 4 வாரங்களுக்கு சென்னையில் 4 வெவ்வேறு இடங்களில் உபனிஷத்துக்கள் கதையும் கருத்தும் என்னும் தலைப்பில் நடைபெறுகிறது. தினமும் மாலை 6:30 மணிக்கு. அதில் முதல் வாரம் டிசம்பர் 16 முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு அடையாறு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் மண்டபத்தில் முண்டகோபனிஷத் மாண்டூக்கிய உபனிஷத் நடைபெற உள்ளது. அரிய வாய்ப்பு. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும்.